திரு அருண் நீங்க பதில் சொல்லலாம். இல்ல அவரு மோடி பத்தி பெருமை பேச அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் மோடியுடைய பரப்புரை எப்படி வேகமா அவர் ஆரம்பிச்சாரு 400ன்னு, பிறகு எப்படி சுருதி குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்றைக்கு அவர் நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி அதான் போற போக்குல 1-2 வாக்கியங்கள் சொல்லிட்டு வேற என்னென்னலாம் பேசிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் பெருமையா பேசுகிற அதே மோடி பொருளாதாரம் பற்றி ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மக்களே உங்க வீட்டுல 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமை மாட்டை அவங்க பத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை இது எங்க இருந்து எடுத்தாரு? பொய்யுரை அப்படி எல்லாம் அவர் சொன்னாரு. இது எந்த கட்சியினுடைய இந்தியா கூட்டணி எந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு? எந்த கட்சி தலைவர் பேசுறாரு? இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவது என்ன நியாயம்? இதே எல்லா வகையான தரவுகள் இருக்குது. இந்த நாட்டுல 1% பேரின் கையில் நாட்டினுடைய 40% சொத்து இருக்கு. ஆனால் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதற்கு சின்ன கணக்கு அவங்களே கொடுக்கிற கணக்கு தான். 80 கோடி பேருக்கு நாங்க இலவசமா ரேஷன் தர்றோம். அப்ப இந்த 80 கோடி பேர் யாரு? அவன் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு குறித்தோ நீங்க ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தோ வீடுகள் குறித்தோ கேள்வி எழுப்பினா அதற்கான தரவுகள் இருக்கு. அரசு அதை முறையாக செயல்படுத்தி இருக்கிறது. அந்த தரவுகளின் அடிப்படையில தான் நாங்க மக்கள் கிட்ட போய் பேசுறோம் அப்படிங்கிறாங்க. நானும் அதாங்க தர்றேன், தரவு தான் தர்றேன். இப்ப நான் சொல்ற தரவு தப்பா? நாட்டில் 1% பேர் கையில 40% சொத்து இருக்கு. ஆனால் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதற்கு எளிய இதே அரசு கணக்கு இருக்கு. 80 கோடி பேருக்கு ரேஷன் தர வேண்டிய நிலைமை இப்பொழுதும். ஆக இதெல்லாம் என்ன காமிக்குது? இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கணுமியா அப்படின்னு சொன்னா அதை கிண்டல் பண்ணா உங்ககிட்ட 2 எருமை மாடு இருந்தா ஒன்ன ஓட்டிட்டு போவாங்க இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசினா எவ்வளவு கொச்சைப்படுத்துகிற பேச்சு. இப்ப வேலையில்லா திண்டாட்டத்தை எடுத்துக்குவோம். ஒண்ணும் இல்லங்க, உங்க பாஜக சொல்லிச்சா இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நான் தான் சொல்றேன், வேலையின்மை இல்லைன்னு சொல்றேன். பாலவேலையா நீங்க என் பேச விட்டாச்சு இல்லாட்டி அவரா பேசுறது நம்ம கொண்டு ஆச்சு இல்ல. நாங்கெல்லாம் பொறுமையா கேட்கறோம். ஒண்ணு போட்டு போச்சு வரும்போது பதிலுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். இப்பதான் பாத்துட்டு வர்றேன். ஒரு IMF உடைய முன்னாள் டைரக்டர், பிரதமர் மோடியினுடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர், அவர் ஒரு கணக்கு சொல்லி இருக்காரு, சூப்பரான கணக்கு. கடந்த 7-8 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் தான் 1 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி 10 ஆண்டு கூட விட்டுடுங்க, 8 ஆண்டுனா கூட 16 கோடி வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி இருக்கணும். வெறும் 1 கோடி வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு உங்காலே கணக்கு சொல்றாரு. அப்ப இந்த விஷயத்தை சொன்னா அது கூட தப்பு. ஐயா மோடி தான் ஒரே தலைவர்டா அப்புறம் கேட்டப்பட்டது. இவங்களுடைய ஆட்சியில என்ன நிலைமை? இன்னும் ஒன்றை சொல்லுவேன். இப்ப பிரமாதமா சொன்னாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இது விலைவாசி கட்டுக்குள் இருக்கா இல்லையா? ரொம்ப எளிய உதாரணம். சமையல் எரிவாயு 2014 400 லட்சம் ரூபா, இன்னைக்கு 2 மடங்குக்கு மேல போயிருக்கா இல்லையா? இன்னும் 1700 ரூபா கூடிச்சு. தேர்தலுக்காக அப்படி குறைச்சிருக்காரு மோடி கொஞ்சம். அப்ப இதெல்லாம் விலைவாசி என்ன சாதனை? சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை ரொம்ப குறைவாத்தான் இருக்கு. ஆனா 2014 பெட்ரோலுடைய விலை என்ன, 2014 டீசல் விலை என்ன, இன்னைக்கு என்ன விலை? அந்த காலத்து மிக முக்கியமான பாயிண்ட், டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் ஐயா வித்தியாசம் 14 ரூபா 15 ரூபா இருக்குங்கய்யா. மோடி ஆட்சியில அந்த வித்தியாசம் வெறும் 8 ரூபா தான். இப்ப அது 100 ரூபா பெட்ரோல்னா இது 92 ரூபா தான் டீசல். ஏன் தெரியுமா இப்படி இந்த வித்தியாசம் குறைஞ்சு? டீசல் விலையை உயர்த்திட்டாங்க. டீசல் விலை உயர்ந்துன்னா லாரி கட்டணம் உயரும். லாரி கட்டணம் உயர்ந்தால் எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும். தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாதா? ஐயா மோடி தான் 400 இடத்துல நின்றாலும் அவர் ஜெயிப்பாரியா? நிக்க வேண்டியது எந்த இடத்துலயாவது. வெறுமன அவர் பெரிய தலைவர் மட்டும் சொல்லி நீங்க ஒரு பிம்பத்தை மட்டும் உருவாக்கி வெற்றி பெற முடியுமா? பார்ப்போம். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஜூன் 4 தான் தெரியும்.